ஹாய், இன்னைக்கு எங்கள் ஊரில் இன்னைக்கு பண்டிகை. அதனால் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே போண்டா வேணுமா, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும். அதனால் இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணி போண்டா சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். ஐயோ, பார்த்துக்கோங்க, ஒரு பாக்கெட் மாவுக்கு 2 வெங்காயம் எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன பண்ணுறது, இவங்களுக்கெல்லாம் வீட்டில் வச்சுட்டு எல்லாம் எண்ணெய் தொல்லை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நிம்மதியே வீட்டில் இருக்கிறதுக்கு இல்லை. எல்லா வேலையும் என் தலையிலேயே கட்டலான்னு எங்கள் அம்மா ஒன்று சுற்றி தெரியுறாங்க. கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு இல்லை இவங்க கிட்ட. போண்டா வேணும்னு தான் வெங்காயத்தை எண்ணெய் கட் பண்ண சொல்லிட்டாங்க. இவங்களால என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நாங்களாம் எங்கள் ஊரில் பண்டிகை போட்டாங்கன்னா நாங்களாம் போண்டா சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? கையெடுத்துக்கிட்டேன். சொன்னா நீ எல்லாம் கேட்பியா? சொல்லு, ஒரு ஏதாவது நான் சொல்லி நீ கேட்டிருக்கியா? மா இங்க வா, பாண்டா கேட்டுட்டு என்ன வெளியே பம்பிட்டு சாப்பிட முடியும் என்னால? இங்க வா, ஆளுக்கு ஒரு வேலைத்தான் தொட முடியும். வரும்போது முருங்கை இலை பிச்சிட்டு வா. இல்லை ஓசிலே ஏசி போடலான்னு பார்க்குறாங்க. எங்கன்னா கால் வர பிடிச்சிருச்சு. ஸோ கண்ணில் வர கண்ணு தண்ணி வரப்போகுது கொஞ்ச நேரத்தில். வரும்போது முருங்கை இலை பிச்சிட்டு வாமா. முருங்கை இலை பிச்சிட்டு வா. கேக்குதா? காது கேட்கறது இல்ல. உன்னை வச்சுட்டு ஒரு வேலை உருப்படியா பண்ண முடியல. உன்னை வச்சுட்டு முருங்கை பிச்சுட்டு வா. முள்ளு மரம், ஒரு முள்ளு மரம் மட்டும் அவங்க வளருதுன்னுட்டு சாதக்கான பிச்சுட்டு வந்துறாரு கண்ணு தெரியாம. சரியா? அப்பனா பாண்டா சுட முடியாது. யாராவது பாண்டா. சரி, முருங்கை பிச்சுட்டு வா. அதுக்குள்ள நான் வெங்காயம் கட் பண்ணி வைக்கிறேன். சரியா? சரி. ஏமா, நான் இவனுக்கு ஒரு வேலை செஞ்சா நீயும் செஞ்சுட்டு இருக்கிற. நான் யார பிச்சுட்டு வர சொன்னேன்? முருங்கல ஒரு சொன்ன கேட்க. நான் என்ன சொல்றேன்னா அதை கேட்க மாட்டேங்கிற நீ. முருங்கலையே அது என்னது? முருங்கலையே என்ன இல்லை? முருங்கலையா உடுவல்ல? எனக்கு என்ன, நீங்க தான் சாப்பிடுறீங்கப்பா. மம்மி ஒரே நிமிஷம் இங்க வா. அம்மா ஓடுவந்தலைய பிச்சுட்டு வந்து வச்சிருச்சு. இங்க வா. நீ எது பிச்சுட்டு வந்த? ஓய், இங்க வா. கையோட நீயே சுட்டுரு. எனக்கு கண்ணெல்லாம் எரியுது. ஒரு போண்டா கூட சுட தெரியாதுனால சொல்ல. சத்தியமா ஒரு போண்டா கூட சுட தெரியாது. அவனை பிச்சுட்டு வர நீ ஏது பிச்சுட்டு வந்த? முரங்களை பிச்சுட்டு வர சொன்னா ஓடுவந்தலை பிச்சுட்டு வந்து வச்சிருக்கிறா. பாரு, ஒழுந்தல் மாதிரி தான் இருக்குது. முரங்கலையா ஒடுந்தலையா? உங்கள் அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். பக்கத்தில் பார்த்தாங்கன்னா பயந்துக்குவாங்க. எப்ப காரை எடுப்பாங்க? நைட்டு தான் நோம்பி. டான்ஸ் டான்ஸ் நாளைக்கு.
நாளைக்கு 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 டான்ஸ் லைவ் வீடியோ போடலாம். தெரியல பார்க்கலாம். காமெடி போடலாம். காமெடி போடலாம். ஏன் பண்ணிருக்கா? உனக்கே நினைக்க முடியலன்னா நான் எனக்கு எப்படி இருக்கும்? எங்க அப்பா பெரிய வேலை செய்கிற வீணா போன வேலை வச்சிருவேன். வச்சா எனக்கு என்ன? பச்சை மிளகாய் எங்க? வா. அத்தா அத்தோள் எல்லாம் 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 உங்கள் குடும்பமே பைத்தியமாட்டு இருக்குது. எங்க போச்சு? அங்கே உட்காந்துட்டு இருக்குது பாரு. என்ன பச்சை மிளகா? போய் பாரு உள்ளார. சுட மாட்டேன் அப்புறம். அப்ப எதுக்கு வாங்கிட்டு வந்த? வாங்கிட்டு வந்த? பைத்தியம் பச்சை மிளகா அங்கே இருக்குதான் பைத்தியம். அங்கே போ பைத்தியம். நீதான் பைத்தியம். அங்க பச்சை மிளகா அங்க இருக்குது. எல்லாம் லூசுங்க சாமி. என்ன பண்ணுறது? லூசுங்க கல்யாணம் பண்ண லூசுங்க தான் சிக்கணும். உன்னை நான் கேனைன்னு சொல்லிடுவேன்னு நீ என்னை என்னங்கிற நீ பைத்தியங்கிற. பச்சை மிளகா எங்க? இதுதான் பச்சை மிளகாய். ஓகே தின்னு பாரு. சந்தேகமாக இருக்கு பச்சை மிளகாயா? உங்க வா உனக்கு வச்சு பார்க்குறேன். உங்களுக்கு திமுருடி ஏண்டி பேச மாட்டேன். பச்சை மிளகாவா என்ன? நீங்க வா நாக்கு கட்டு இப்படி உடச்சி இப்படி வச்சு பார்க்குறேன். சரி எப்படி கட் பண்றது? இப்படியே நெட்டாவும் சின்ன சின்னதாக கட் பண்ண. கண்ணீர். ஓகே இப்படியா? சின்ன சின்னதாக போடு. ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். இந்த வெயில் காலத்தில் இவங்களுக்கெல்லாம் பாண்டா கேட்குது. உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்படி உனக்கே பாண்டா திங்க சொல்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கு வேறு வேலையே இல்லை. இதில் வர பச்சை மிளகா வர ஒரு கேள்வி உங்களுக்கு போதுமா? ஏன் எங்களை இப்படி பேசாமல் இருப்பா? நான் சின்ன சின்னதாக அரைச்சுன்னா எரம மாட்டு மாதிரிதா. எரம மாடு திங்கத்துக்கத்தோட அறுத்து வச்சிருக்கிற. ஆமாம் நீங்கள் என்ன சின்ன பிள்ளைங்களா? எருமை மாடுங்க. இன்னும் சின்ன சின்னதாக அரா. இன்னும் சின்ன சின்னதாப்பா அரைச்சிதான் எடுத்துட்டு வரணும். எடுத்து போடுறேன். இன்னும் 2 எடுத்துட்டு அதில் ஒரு பச்சை மிளகா மட்டும் ஒன்று நெட்டாக 2 மட்டும் அறுத்து வை. நெட்டாக 2 அறுத்து வை. 1 மட்டும் அது மட்டும் நெட்டாக அறுத்து வை. அது பஜ்ஜி போடலாம். அறுத்து வை. என்னை பார்க்காதா? நீ போடு. நீயே போடு. அறுத்து வச்சிரு. வேற எல்லாம் எதுவும் பேசக்கூடாது. அறுத்துட்டியா வச்சிரு. போட்டுக்கிறேன். என்ன போட்டுக்கிறேன்? போட்டு நீ தான் திங்க போற. ஓகேவா? இப்ப வெங்காயம் கட் பண்ணியாச்சா? முருங்கலை பொரிக்கிறோமா? உருவி போடு. டக் டக்குன்னு போடு. உங்களுக்கு என்னப்பா பாண்டா சுடுன்னு சொல்லிட்டீங்க. சுடுறவங்களுக்கு தான் அந்த பாடு என்னன்னு தெரியும்ப்பா. என்ன இப்படி இருக்குது? இப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி பிடிச்சி போட்டுக்கணும். பாண்டா சீக்கிரமா உருவி போடு. கை நடுங்குது. கை நடுக்குதுன்னு நரம் தளிச்சு கொஞ்சமா குடிக்கணும். என்னத்த மூத்திரத்தை அதுதான் நீங்க நேத்தெல்லாம் குடிச்சிட்டு இருக்கியா?
என்ன கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு திரியுற? அறிவில்ல கொஞ்சம் கூட உனக்கு? என்னென்ன பேசணும் உனக்கு இருந்தால் சரி போதும் சார். தெரியாது. ஆ? உனக்கு இருந்தால் போதும் சொன்னியா, எனக்கெல்லாம் தேவையில்ல என்ன? அறிவு. போதுமா? ஆ போதுமா? என்ன போதுமா? இல்ல. முருங்கலை இன்னும் போடு. இன்னும் போடு போடு. உன் பேச்சு கேட்டா அன்னைக்கு பிக்கிறது இது எல்லாமே முருங்கலை, எதுவுமே நல்லாவே இல்லை அன்னைக்கு. என்னவோ பண்ணி எனக்கு என்ன தெரியுமா? ஞாபகம் இருக்கிற ஒரு டைம் முருங்கலை அதிகமா போட்டேன். நீ ஒரு டைம் மேலே தீய விட்டியா, அது தெரியுமா? தீ எதுவுமே நான் தீய விடவே இல்லை. எனக்கு தெரியும், நீ வேலைக்கு பாரு. எப்படிதான் இப்படி வாயை திறந்தா பொய்யா பொய் தின்னுபுட்டு போனா எப்படிதான் இப்படி பேசி பழகுற? சொல்லு. என்னைக்கா தீய விட்டுருக்குனா? செய்ய விட்டுருக்கியா? உனக்கெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்தா ஏசுறனா நீ பேச மாட்ட? சொல்லு. அதுதான் பேசிக்கிட்டு இருக்கும் போது உனக்கு குசுமுத்தனம். அதனால தான் இந்த முருங்கலை இதில் போட்டு க்ளீன் பண்ணிடணும். அப்போல்லாம் நீ கழுவாம தானே நல்லா எடுத்து போட்டு செய்வ. இப்போ என்ன கழுவுற? எப்போ? சோப்பு போட்டு கழுவு. அது செஞ்சு பிடிவீங்க பைத்தியம். எப்போ கழுவாம செஞ்சேன்? என் மூஞ்சி பார்த்து சொல்லு. ஒன்றும் பார்க்க மாதிரியே இல்லை. எப்போ நான் கழுவாம செஞ்சேன்? நெருங்கியா? அந்த பழக்கம் உனக்கு தான், என்ன எனக்கெல்லாம் கிடையாது. அப்படியே உன்னை சொல்லிடுவோன்ட்டு குடிச்சு போடு, கொழுப்போல குறையும். இப்பதான் முக்கியமான ஒன்று பண்ணணும். மாவு பிசையணும், பார்த்து பிசையணும். சோடா மாவு எங்க? சோடா மாவு உப்பு கிண அள்ளி போட்டுறாத. உப்பு இருக்குது சாமி, நல்ல வேலை. இந்த சுண்டு தண்ணிய ஊற்றிக்கணும். ஓகே, நம்மளுக்கு தேவையான அளவு. சரியா? இது என்ன? 1/2 கிலோ கடல மாவு. கடல மாவு என்ன மாவு? கோலமாவு. கோலமாவு. ஐயோ, அதுவும் படிக்குது. பைத்தியம் பைத்தியம்தான். வாயில் தானே இதுக்கு முன்னாடி கடிப்பா, என்ன இப்போ கத்தியில் இருக்கிற? அது யார் இல்லைன்னா வாயிலே அது பாருங்க, அது ஒழுங்காகவும் கிழிக்க மாட்டாங்க. சொல்றதுக்கே இல்லை. யார் இல்லைன்னா வாயிலே இப்படி கடிச்சு துப்பிடும். நீ வர உட்காந்துட்டு இருக்கணும் கத்தி. ஓகே, அறுத்தா அது நல்லா அறுத்துட்டு போகிறது. கையில் போட்டு பிச்சிட்டு இருக்கிறதுக்கு கத்தி தான் இருக்குது இல்லை? வாண்டா வேணுமா வேண்டாமா? போடு போடு. பைத்தியம் பைத்தியம் தான். முகத்துக்கு பூசத்துக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, முகத்துக்கு பூசுறதுக்கு அப்படியே கொஞ்சமாக எடுத்து வச்சுரும் பாருங்க அப்படின்னு. எதுக்கு அது? சரிதா, மீதி இருக்குது. எதுக்கு இது? அது வேணும். எதுக்கு பேசுவல்கா? நீ எல்லாம் ஏன் திரியிற வேலை இல்லாமல்? கொஞ்சம் அது கொஞ்சமாக நீ எடுத்து வச்சுட்டு நீ மூஞ்சிக்கு போடணும், பேசி அழகப்படுத்தணும் அப்படின்னா மூஞ்சி ஏற்கனவே கேவலமாக இருக்குது. இன்னும் போட்டீங்கன்னா இன்னும் கேவலமாக தான் இருக்கும். என்னத்து போட்ட? உப்பு. ஏதாவது போடுறதா இருந்தால் சொல்லிட்டு போடு. நீ போடுறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. சோடா மாவு கொஞ்சமாக போட்டேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். பிசைஞ்ச வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு. நக்கி பாரு. சரியா? நல்லா நல்லா பேசுகிற. நல்லா பேசுறீங்க. இப்போத்தாண்ணா நல்லா பேசுகிற. இதுக்கு முன்னாடி சாணிக்கினே தட்டிட்டு இருந்தியா? என்ன சொன்னா? தண்ணியா போயிடுச்சு. நல்லா கிறுக்குங்களை விட்டா அப்படி தான் இருக்கும். நீ தெளிவா இருக்கிறப்படியே சாமி. இப்பதான் இப்படி பேசுறோம். அம்மா மிளகாத்தூள போடணும்.
மிளகாத்தூள் போடு, அதெல்லாம் இழுத்துட்டு போகட்டும். அம்மா மிளகாத்தூள் கொஞ்சம் போடலாமா? போடணும், அப்புறம் நீ தும்மிட்ட. மிளகாத்தூள் எதுக்கு போடுற? கேணி சார் நான் இன்னொரு டைம் கேணின்னா உங்களுக்கு சரி லூஸு. அப்பா பரவாயில்ல, மேக்கப் இல்லை. இல்லை இல்லை கொஞ்சமாக அதுலேயும் எடுத்து வச்சுக்கிட்டியா? இதெல்லாம் ஏசனையா பொறாமை. நான் அழகா இருக்கேன். நீ நீ அழகா இருக்கிற. ஐயோ சொல்லிக்காது சார், நீ 4 பேர் பார்த்தாங்கன்னா கேவலமாக நினைப்பாங்க. என்ன சரி நான் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி நானும் நக்க மாட்டேன், நீ நெக்கு போய். ஐயோ எனக்கு நானும் நக்க மாட்டேன். அம்மா இங்க வா, உப்பு இருக்குதான்னு மட்டும் பார்த்துட்டு போ. உங்கள் அம்மாவுக்கே தெரியாது. வாமா உப்பு இருக்குதான்னு பாரு. உங்கள் அம்மாவுக்கே டேஸ்ட் பண்ண தெரியாது. உங்கள் அம்மா வர பண்ண. அப்பா சாப்பிடுறது நீங்க தான் சாப்பிடுறீங்க. இங்கே கொடு. நீ யாரா திரியிற. லைட்டாக போடு உப்பு. அந்த கையில் போட்டு எனக்கு. ஐயோ லூசு லூசு, எப்படிதான் போண்டா திங்கிறது தெரியல. கரெக்டாக தானே போயிடுச்சு. ம் போதுமா? கொஞ்சமாக போடு. போதும் போதும் போதும். இப்போ அம்மா இப்போ என்ன போடணும்னா எப்படி போடுறது? எல்லாத்தையும் தள்ளி விட்டு வேலை முடிஞ்சிடும். இரு இரு நான் தள்ளி விட்டுக்கிறேன் வீடு. நான் சொன்னேன் அந்த இது பஜ்ஜி போடுறதுக்கு மிளகாய் எடுத்து வச்சிட்டியா? மாவு கொஞ்சமாக உப்பு கரெக்டாக போட்டு. அந்த குப்பையை என்ன குப்பையெல்லாம் போட்டு வச்சிருக்கிற? ஐயோ உன்னை போண்டா சேர்த்து விட்டது எனக்கு தான் பயமாக இருக்குது. அட சீக்கிரம் செய்யி. இரு சொல்லிடுறேன். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு இப்போ சேர்த்து. அவங்களுக்கெல்லாம் தெரியும், நீ செய்யி. பெசையணும், மறுபடியும் பெசையணும். பேசா பேச பேச என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க. ஊற்றக்கூடாதா? அப்போ சரி. ஊற்ற சொன்னா நீ குடிக்கிற. ஊற்றிட்டுனா ஓகேவா? ஐயோ எப்படி தான் இந்த லூஸ்கிட்ட எப்படி தான் வாங்கி திங்கிறதுன்னு தெரியல. போதும் போதும் விடு. போதும். இரு இரு இரு. கையை பாரு. என்ன பண்ற? மூஞ்சில அப்பன்னு அவளுதான். அப்பிக்கா எனக்கு என்ன லூசு. நக்கி போடு நக்கி போடு. என்ன பண்ற நீ? எடுத்து ஒழுங்கா எடுத்து போய் சூடு பண்ண. அதை ஒன்றும் பண்ணாது. போ போதும் போ, போய் செய் போ. சரணா சரணா சொல்லுக்க நீ. கேணின்னு சொன்னா அவள்தான் சரணா. சரி சரி புத்திசாலி. என்னன்னா இவன் நீ கேணி கேணின்னு சொல்றான். பின்ன இந்நேரம் செஞ்சிருக்கணும். திங்க மாட்டேன்னு சொன்னல, ஒழுங்கா இரு. நீ திங்கிற மாதிரி பண்ணா பரவாயில்ல. இந்தா டக்குன்னு போடு ஊத்து. சட்டி சூடான வாட்டி எண்ணெய் ஊற்றியாச்சா? எண்ணெய் நல்லா சூடாகணும், ஓகேவா? அதுக்கு முன்னாடி போய் குக்கரை எடுத்துட்டு வந்தேன். வெயிட். எப்போ ரெடியாகும், எப்போ நம்ம சாப்பிடலாம் நீ பார்க்குற. உன் வேலை எனக்கு தெரியாதா?
என் முன்னாடி ஐயோ அம்மா இது யார் ஒண்ணுல வச்சது? நான் தான் வச்சேனா? அதான் நான் தான் சொல்ல, நீ கேணி மாதிரி பண்ணுவா பாப்பா. அம்மா என் சார்பா அவனை ஒரு ஆள் தடுத்து. தான் அங்கே எங்கே தூங்குற? நான் போய் படம் பார்க்கணும். டேய், ஒரே ஒரு போண்டா மட்டும் சுட்டு எடுத்துடுறேன் ப்ளீஸ். நானா சொல்ற போண்டா இனி கழிச்சுல, அதனால நான் சொல்ற போண்டா எப்படி இருக்குன்னு இல்லை, மொதல் உங்கள் அம்மா கிட்ட கொடு. உங்கள் அம்மா கிட்ட கொடு. உங்கள் அம்மா மொத்தத்துல யாரோ ஒண்ணுப்பா. உங்கள் அம்மா பாடி தாங்கிச்சுன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை, நான் சாப்பிட்றேன். சரிம்மா. போண்டால கையை வச்சா கையை வெட்டி கொடு, போயிடுறது தானே. தெரிஞ்சுக்கோ. இல்ல போண்டா நல்லா இல்லைன்னு சொல்றல, இப்போ ஒரு போண்டா சுட்டு எடுக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? யார் போய் பேசுறாங்கன்னு இதுலயே தெரிஞ்சிடும். ஓகேவா? ம். யாரை பத்தி என்ன கேள்வி கேட்க? தடி மாடாட்டம் வளர்ந்துட்டு பயமாக இருக்குது. என்ன சூடானா நம்ம எப்படி திரும்ப பார்க்கணும்? ம், கை விட்டு பாரு. இப்படி வச்சு பார்க்கணும். தாத்தா விட்டு பாரு. ஜிஹெச் கூட்டிகிட்டு போகிறேன். எடுத்து அப்புறம் எண்ணெய் எடுத்து காலுக்கு திரும்ப. உனக்கு ஒரு பாட்டு பாட்டுமா? ம். உனக்கு ஒரு பாட்டு. ஆனா ஒரு டக்கு song. டக்கடு. ஐயோம்மா. என்ன சத்தம்? போடு, ஏதாவது போடு. கையை போடு, விட்டு. சூடாயிருச்சேன்னு தெரியும். போடு, கழுது மாதிரி நின்றுட்டு இருக்கா இறமையாட்டம். இல்ல, உன் பேச்சு கேட்டு போட்டேன்னா அப்புறம் அவ்வளவுதான். அட. கொஞ்சமா எடுத்து சூடாயிருச்சா என்னன்ட்டு கொஞ்சமா எடுத்து போட்டு பார்க்கணும். ஓகே? இல்ல கத்துக்கோ என்னைய பார்த்து. இல்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சூடாகணும். இந்த கரண்டி எடுத்து சூத்தில் அப்படியே சூத்தில் 4 தேய்ச்சிட்டு. பைத்தியக்காரனாட்டு பேசிட்டு இருக்காரு. மா அவன் என்ன வார்த்தை சொல்றேன்னு பாரு. எடுத்து போனியே. பாரு, ஒரு போண்டா போட்டு காட்டுனல பாரு, பாத்துக்கோ. சொன்ன இது நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துரு, மீதி போடுறது எனக்கு கொடுத்துரு. அதான் அப்புறம் இதை வச்சு என்னன்னு சாப்பிடுவாங்க. இப்ப போடலாம். வா வா அங்க வா. கரெக்டா இவ்வளவு சைஸ் எடுத்து. ஓகே, அதே சைஸ் எடுத்து இந்தாண்டு போட்டுக்கணும். மறுபடியும் அதே சைஸ் எடுத்து இந்தாண்டு போட்டுக்கணும். மறுபடியும் அதே சைஸ் எடுத்து அந்த பக்கம் போட்டுக்கணும். ஓகே, மறுபடியும் அதே சைஸ் எடுத்து இந்தாண்டு போட்டுக்கணும். எடுத்து இந்த பக்கம் போட்டுக்கணும். மறுபடியும் எடுத்து இந்த பக்கம் புள்ளி வைக்கிற மாதிரி வைக்கணும், போடணும். ஓகேவா? இப்போ எல்லாம் போட்டாச்சா? எந்த பக்கம் கேப் இருக்குதோ அந்த பக்கம் நம்ம தேடி தேடி போடணும். லூசா அங்கே கேப் இருக்குதாதா? இரு, பொறுமை. போடு வரமுட்டா. என்ன வர சின்ன சின்னதா போடுற? அந்த மிளகா பஜ்ஜி போட்டு விட்டுரு. மாவு கொஞ்சமே வெய்யாதுக்கா, தடவி போடுறதுக்கு. ஓகேவா? ம். இப்ப இத நம்ம என்ன பண்ணணும்னா ஓகேவா? இப்ப ரெண்டு பார்க்கலாமா? எந்திரிச்சுன்னா கைவிட்டு பாரு, நானே வேண்டாங்கிறேன். கைவிட்டு பாரு. என்ன சோப்பு போடுற சரண்யா? அழகா இருக்கிற. அழுக்கு சூப்பு. ஐயோ, உங்ககிட்ட கேட்காம இருந்திருக்கலாம். நாய்ங்களுக்கு தான் அது போட்டு விடுவாங்க. யாருக்கோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க நம்ம வீட்டில் தான், நாய்க்கு தான். அந்த சோப்பு நான் தெரியாம எடுத்து போட்டுக்கிட்டேன். உனக்கு தானே இது? உனக்கு தானே? நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கே புரியல.
நம்ம வீட்டுல ஏன் அங்கே தீயுது அதை திருப்பி போடு. நாய்க்குன்னு சொல்லுதான் உங்க அப்பா சோப்பு வாங்கிட்டு வந்துச்சு. யாருக்குன்னு கேட்டா உனக்கு எங்க பெரிய நாய்க்குன்னு திருப்பி போடு அதெல்லாம். ஏங்க கம்முன்னு படுத்து தூங்கு, ஒரு போண்டா கூட தரமாட்டேன் ப்ரோ. ஏதோ சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒழுங்கா நீ போண்டா மட்டும் சுடுடி, போண்டா மட்டும் சுட்டு கொடுத்துருடி, வேற இன்னும் பண்ணாத. என்ன போண்டா இல்லை கடையில் ஒரு போண்டா எவ்வளோ தெரியுமா? 10 ரூபா. தெரியாதே உங்களுக்கு. ஹலோ கைஸ், இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, நீங்க பாத்துக்கோங்க நான் போண்டா எப்படி சுட்டுருக்குன்னு. ஏய் என்ன வெள்ளையா இருக்குது, இன்னும் போடு. நீ எங்கே போண்டா சுடுறதுனா போட்டு உடனே எடுக்கிற, சுற்றுயே சுட்டது இல்லையா? சுற்றுகையா சுட்டது இல்லையா? என்னத்த போண்டாவா? நீதான் சொன்னிய போண்டா சுட தெரியாதுன்ட்டு, நீயே கேட்ட எப்படி? கை வரம் வலிக்குது. அதான் அதில் கொஞ்சம் கை கழுவிக்க. பஜ்ஜி கேட்டல என்ன இடத்துக்கு வேகிறது. நீ முதல்லையா நீ அது இதுன்னு எடுத்து நான் பேசிகிட்டே இருக்கிற, நீ வேலை டக்குன்னு முடிக்க மாட்டேங்கிற. இந்நேரம் உனக்கு முடிஞ்சிருக்குமா போண்டா சொல்கிறது? ஏன் நீ பேச மாட்டேன்? பேசுறதெல்லாம் நல்லா தான் பேச முடியும். எடுத்துடலாம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சுட்ட போண்டா எப்படி இருக்குன்னு. ஆட்டாத பாட்டு. அவ்வளோதான். தள்ளு போண்டா ரெடி. தள்ளு. எடுக்க மாட்டேன் எடுத்த உங்கள் அம்மாவுக்கு திங்கிறதுக்கு. அத்தா இந்தா போண்டா உனக்கு தான் வச்சுக்கோ, சாப்பிடு. அவ்வளோதான், போண்டா ரெடி. வேலைப்பா இருப்போ வந்தா நீ நின்றுட்டு இருக்காத. சரவணன் சரவணன் வாவ் சூப்பர். அவ கிடக்குறான். சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் எச்சு ஊருதா போண்டா சாப்பிட்றதுக்கு? உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உருப்படியாக செஞ்சுருக்கு. என்னம்மா போண்டா வெந்திருச்சா இல்லையாம்மா அதை மட்டும் சொல்லுமா. இப்படியா இருக்கட்டும் விடு. குடு, எங்க நீ திங்கிற எனக்கு குடு. ஆடே வெறி பிடிச்சி மொன்னனாயி, இவங்க பாத்தீங்களா வெறி பிடிச்சி மொன்னனாயி சாப்பிடுது பாரு. அம்மா உப்பு சரியா போச்சா? எந்திரிச்சா வேகலையா? அண்ணியா பச்சை மிளகாய் தின்னுபிட்டேன். தண்டனை ஆனால் எத்தனை நாள் தின்னு போடுவேன் நீ என்ன? பெருசா போட்டுடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போண்டா சாப்பிடலாம். சூடா இருக்கு. சாப்பிடலாம். 6 மணிக்கு சாப்பிடலாம்.